ஹலோ வியூவர்ஸ், புதுசாக பார்க்குறவங்களுக்கு வெல்கம் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறவங்களுக்கு வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ போட போகிறோம்னா, நம்ம வந்து டிடி பேட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். டிடின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா டேபிள் டென்னிஸ். அந்த பேட்டில் வந்து ராக்கெட்டில் வந்து டைப்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து என் ராக்கெட்டு. நான் வந்து டிடியில் வந்து ஸ்டேட் லெவல் பிளேயர். பாருங்கள், இந்த ராக்கெட் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இதில் வந்து நிறையா டைப்ஸ் அண்ட் நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது இந்த ஒரு பேட்டில். இந்த பேட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு வந்து ப்ரோ பிளேயர்ஸாக நீங்கள் ஒரு டேபிள் டென்னிஸ் பிளேயராக இருந்தால் நீங்கள் அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் லிஸ்ட் பார்த்துடலாம். இன்றைக்கி சப்ஸ்கிரைபரில் வந்து கோ டு ஹெல் C2H அவர் வந்து நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒன்றும் இல்லை, நம்ம BGMI லைவ் போட்டிருக்கோம் இன்றைக்கி. அதில் வந்து 1 ஹவரில் வந்து அவர் வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ஆனார். அதை வந்து நான் வந்து அவர் வந்து நம்மளுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டார் நம்ம சேனலை. அப்புறம் வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி வந்து அவர் வந்து என் சேனலை வந்து 83 ஆக்கினார். நான் வந்து 84 வந்து இப்போ நான் இன்றைக்கி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், கிரிக்கெட் ஷார்ட்ஸ். அதுக்கு வந்து இப்போ நான் 1 ஹவரில் போட்டதுக்கே வந்து 532 வியூஸ் போயிடுச்சு. இப்போ அவர் சேனல் வந்து 388 இருக்குது. அவர் சேனல் எப்படியோ 400 ஆக்கிட்டிங்கன்னா என் சேனலுக்கு வந்து 105 வியூஸ் வந்துடும் கைஸ். எப்படி சூப்பரில் கைஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் டேபிள் டென்னிஸ் ராக்கெட்டை எப்படி இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து டேபிள் டென்னிஸ்னால் உங்களுக்கு என்னன்னு தோணும். அது ஒன்றும் இல்லை, அது ஒரு இன்டோர் கேம். அது வந்து நீங்கள் டேபிள் டென்னிஸ்னு வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலோ இல்லை என் சேனலில் பார்த்தாலும் அதே தான் நான் சொல்ல போகிறேன். அது ஒரு இன்டோர் கேம். இப்போ திருப்பி சொல்லிக்கிறேன், அது ஒரு இன்டோர் கேம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ டென்னிஸ் விளையாடுவீங்களா, டென்னிஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதில் வந்து எப்படி வந்து பால் வந்து இப்படி போட்டு இப்படி இது அடிப்பீங்களோ ராக்கெட் வச்சு, இது வந்து சர்வீஸ் பண்ணணும். ஒரு பிச்சு வந்து டேபிளில் பட்டு இன்னொரு பிச்சு வந்து இன்னொரு சைடு ஆஃப் த டேபிளில் பண்ணணும். இடையில ஒரு நெட் வச்சுருப்பாங்க. அந்த நெட்டில் பட்டா அவுட்டு, அந்த நெட் பால் வெளில போனால் அவுட்டு. அப்புறம் பால் ஏதோ கையில் பிடிக்கிறது அதெல்லாம் பண்ணால் ஃபவுலுன்னு சொல்லி அதுக்கு ஒரு பாயிண்ட் குறைச்சிருவாங்க. அது வந்து நானும் கூட ஒரு சில நேரத்தில் மேட்ச்சில் அப்படி பண்ணுவேன். நான் வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாது, நீங்களும் அந்த பண்ணக்கூடாது. இதான் நான்லாம் கூட இப்போ விட்டுட்டேன். மாஸ்டர் சொன்னோன்னே டப்புன்னு மாஸ்டர் வந்து அப்படியே வந்து என்னப்பா தம்பின்னு காதை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போயிடுவார். அதனால் வந்து கேட்டு தானே ஆனோம், என்ன பண்ணுறது. அப்புறம் நம்மளுக்கு தானே ஃபவுல் கொடுப்பாங்க. இப்போது நம்ம தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணால். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ராக்கெட் பார்த்துடலாம். இப்போ என்னென்ன டைப் ராக்கெட்ஸ் இருக்குன்னா, நீங்கள் சப்போஸ் ஒரு ராக்கெட் டேபிள் டென்னிஸ் வாங்கணுன்னு இருந்தது தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு பிகினர் ராக்கெட் வாங்கிக்கோங்க. இருங்க, உங்களுக்கு ஒரு பிகினர் ராக்கெட் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ராக்கெட் வந்து பிஞ்சதுக்கே நான் மன்னிச்சுக்கோங்க, இது ரொம்ப பழைய ராக்கெட். இதான் நான் ஃபஸ்ட்டு நான் டேபிள் டென்னிஸ் கற்றுக்கும் போது வாங்கினது. இது என்ன தான் வந்து GKI பேட் வந்தது. இது வந்து ரொம்ப வந்து பவர் ரொம்ப கம்மியானது. உங்களுக்கு பால் வச்சு பவுன்ஸ் பண்ணியே காமிச்சிடுறேன். இருங்க, இப்போ பாருங்கள், இது வந்து ப்ரொஃபஷ்னல் ராக்கெட். இது வந்து இது பிகினர் ராக்கெட். இப்போ பாருங்கள், இப்போ நான் பவுன்ஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், பவர் இல்லை, ஸ்பின் பாருங்கள், ஸ்பின் அதான் இப்படி போச்சா பால், இவ்வளோ தான் பவரு. இப்போ இதே வந்து இந்த ராக்கெட்டில் பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு ஸ்பின் பண்ணி காமிக்கிறேன். பால் பார்த்தீங்களா, பவுன்ஸ் பார்க்குற சவுண்டு பார்த்தாலே தெரியும். அப்புறம் இது என்னதுடா ஏதோ ஒன்று முள்ளமன்றி மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒன்றும் இல்லைங்க, இதுதான் வந்து ஷார்ட் பிம்ஸ். இது எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, அந்த பால் வந்து நீங்கள் இதில் தொட்டு ஆடும் போது நீங்கள் ஏதோ ஒரு ஸ்பின், இப்போ கட் போடுறாங்க, ஒரு ஆப்போனண்ட் வந்து கட் போடுறாங்க இல்லை ஸ்பின் போடுறாங்க, அதை வச்சு நீங்கள் லைட்டாக ஒரு ஃப்ளிக் பண்ணிங்கனாலே உள்ளே போயிடும், இல்லை லைட்டாக புஷ் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். இதே வந்து நீங்கள் இதை வச்சு அதை சர்வ் எடுத்திங்கன்னா, இது வந்து அந்த சர்வ் வந்து ஸ்பின் ஆகிட்டு இப்படி பட்டு இப்படி வெளில போயிடும். ஏன்னா வந்து இந்த ராக்கெட்டில் வந்து இந்த ஷார்ட் பிம்ஸ் இல்லை. இது வந்து பாலை வந்து அப்படியே வந்து அந்த ஸ்பின்னெல்லாம் குறைச்சி அப்படியே இன்னொருத்தங்க கொடுக்கும். அதை வந்து அவங்க எடுக்கும் போது அவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் வச்சு, ஃபோர்ஹேண்ட் ரப்பர் வச்சு இந்த ஸ்பின் சர்வ்லாம் எடுக்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா அப்படி இல்லை. நீங்கள் இப்படி பால் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் இல்லை கட் ஆகிற மாதிரி ஸ்பின் ஆகும். அந்த பாலை வந்து நீங்கள் கட் ஆகிற பாலை புஷ் பண்ணணும். ஸ்பின் ஆகிற பாலை நீங்கள் வந்து இப்படி வைக்கணும் இல்லை இப்படி புஷ் பண்ணணும். இந்த ஸ்பின்னுக்கு தகுந்த மாதிரி இப்போ பால் இப்படி சுற்றிட்டு இருந்தால் இப்படி வந்து அதே வந்து டேபிளுக்குள்ளே போயிடும். இப்படி வந்துட்டு இருந்தது அப்படி தான் வந்து நீங்கள் இப்படி வச்சு இப்படி பேக் ஹேண்டில் வச்சு இப்படி பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பிளேயராக இருந்தால் நீங்கள் வந்து அந்த ஸ்பின்னை வந்து நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் மாற்றி இப்படி எடுக்கலாம். அப்புறம் இந்த பேட்டோட பவர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பட்டர்ஃப்ளை பேட் தான். இது வந்து மேட் இன் ஜப்பான், டிக்னிக்ஸ் 05 பேட்டு, 14028 ITTF பேட். இதோட குவாலிட்டி என்ன தான், இது வந்து இப்போ ரேட்டிங் வந்து ரொம்ப அதிகம் இந்த பேட்டில். அப்புறம் வந்து பேட்டில் வந்து இதுதான் ரப்பர்ஸோட வந்து இந்த
ஸ்டீல் சாரி இந்த உட்டு தான் ரொம்ப முக்கியம். இந்த உட்டு எதுக்கு உதவுது அப்படிதான் வந்து இந்த ரப்பர் வந்து ஒட்டுறக்கு உதவுது. அப்புறம் வந்து நம்மள ஹேண்டிலுக்கு உதவுது. பாருங்கள், டேபிள் டென்னிஸ் வந்து இப்படி ஹேண்டில் பண்ணுறதுக்கு உதவுது. அப்புறம் வந்து டேபிள் டென்னிஸில் கிரிப்ஸ் எப்படி பிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், ஃபர்ஸ்ட் டேபிள் டென்னிஸ் வந்து இது பென் ஹோல்டு, இது பென் ஹோல்டு புரியுதா? இது வந்து நார்மல் ஷேக் ஹேண்ட் ஹோல்டு. பாருங்கள் பாருங்கள், கொஞ்சம் ஷேக் ஹேண்ட் கொடுங்க. பாருங்கள், இன்னொருத்தங்க ஷேக் ஹேண்ட் கொடுக்குறாங்க. இப்போ வந்து பாருங்கள் ஷேக் ஹேண்ட் ஹோல்டு புரியுதா? இது வந்து ஷேக் ஹேண்ட் ஹோல்டு. அப்புறம் இது யாருன்னு கேட்டிங்கன்னா இது யாருன்னு தெரிஞ்சால் நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எல்லாத்துக்கும் தெரியும். இது மட்டும் யாருக்கோ தெரியலன்னா எனக்கு தெரியாதுங்க. ஏன்னா இது தெரியலன்னா எனக்கு தெரியாது என்ன ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து இது என்ன ப்ரோ, இது என்னது, இது என்ன சைடில் என்ன தண்ணியாக குடிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் கிடையாது. டேபிள் டென்னிஸ் பேட்டை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து பாருங்கள், இந்த டவல் இருக்கா, இந்த டவல் வச்சு இந்த தண்ணி வந்து இந்த ஸ்ப்ரே வந்து இதில் அப்ளை பண்ணிட்டு இந்த பேட்டை வந்து தொடச்சா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் அப்புறம் வந்து க்ளீனிங் அதிகமாக இருக்கும். அது இங்கே பாருங்கள், இப்போ நான் பேசும்போதே வந்து லைட்டாக வந்து தண்ணி பட்டுருச்சு. இப்போ பாருங்கள் போயிடுச்சு பாருங்கள். இப்போ போகாது. இந்த ஸ்ப்ரே போட்டு கொஞ்சம் தொடக்கி பாருங்கள். போட்டோன்னா பாருங்கள், இப்போ தொடக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் ரப்பரை செம க்ளீனாக இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், செம க்ளீனாக இருக்கா? இப்போ இதுக்கு எப்படி துடைக்கணும், இந்த பிம்பிள்ஸ்க்கு, ஷார்ட் பிம்பிள்ஸ்க்கு, ராங் பிம்பிள்ஸ்லாம் இந்த ப்ரெஷ்ஷை வச்சு கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு அதே மாதிரி வச்சு இப்படி துடைக்கணும். அப்புறம் ரப்பர்ஸ்க்கு மட்டும் இப்படி சொல்லிடுறாங்க எல்லாத்துக்கும், ஆல் ஆஃப் யூ. பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஸ்க்ராச்சஸ் அது மாதிரிலாம் ஆகாமல் இருக்கணும் தான். பாருங்கள், இந்த டேபிள் இருக்குன்னா இதில் வந்து டம்முன்னு இடிச்சுக்கிறது. இதுதான் டேபிள் டென்னிஸ் போர்டுன்னு வச்சுக்கோங்க இப்போதைக்கு. ஏன்னா வந்து டேபிள் டென்னிஸ் போர்டு வந்து நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் கமெண்ட்டில் கேட்டால் அதையும் காமிச்சு நான் விளையாண்டே காமிச்சிடுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். இப்போ பாருங்கள், நானே வந்து இடிச்சு இந்த இடத்துல வந்து கிராக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஆகாமல் இருக்கணும்னா நீங்கள் உங்கள் பேட்டை சேஃபாக பார்த்துக்கணும். அப்புறம் வந்து இந்த ஷார்ட் பிம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிட்டாக்கு மேரிஸ்டோ எஸ்பி இது வந்து மேட் இன் ஜெர்மனி. இந்த ரப்பர் வந்து மேட் இன் ஜெர்மனி, இது வந்து மேட் இன் ஜப்பான். இப்போ இந்த ரப்பர் பாருங்கள், அந்த இதில் வந்து அந்த இதில் கிடைக்காது, அந்த பாலோட பேலன்ஸ் கிடைக்காது, இது ரோல் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த ரப்பர் வந்து அந்த டாட்டாக இருக்கனால வந்து உங்களுக்கு இது கிடைக்காது. இதில் பவுன்ஸ் கூட வந்து சரியாகாது. இதை வந்து ஒரு ஸ்பின் போட்டால் அது வந்து அப்படியே வந்து பாருங்க, அப்படியே வந்து இதே வந்து இதில் ஸ்பின் போட்டால் பாருங்களேன் எல்லாம் போயிட்டா. இப்போ இதில் ஸ்பின் போட்டால் அந்த பால் வந்து அப்படியே பவுன்ஸ் ஆகும். உங்களுக்கு நான் இப்போ தான் காமிச்சேன். அப்புறம் வந்து இதையும் வந்து நல்ல குவாலிட்டியில் வாங்குங்க. வேணும் தான் வந்து பணம் கூட வந்து செலவு பண்ணலாம். அதான் பேட்டை தப்பாக வாங்கிட்டீங்கன்னா வந்து உங்களால் வந்து ஸ்டேட் லெவல் போகவே முடியாதுங்க. நீங்கள் வந்து பேட் வந்து பார்க்கும் போது நீங்களே கடைக்கு போயிட்டு நல்ல கடைக்கா, நானே வந்து இது சத்யன் கணேஷா சென்னையில் போயிட்டு ஒரு சத்யன் கணேஷாவோட மாமா ஒரு கடை வச்சுருக்காரு. அந்த கடை பேர் வந்து நான் வந்து கீழே நீங்கள் கேட்டிங்கன்னா பார்த்துட்டு வந்து கமெண்ட்டில் சொல்லலாம். அந்த கடையில் போய் வாங்கினீங்கன்னா பெஸ்ட்டு பேட்டுங்க. அந்த கடையில் தான் இந்த பேட் வாங்கினேன். பாருங்கள், செமையான பேட்டா. இதை லுக்கே பார்த்தோன்னா அப்படியே வந்து இன்னொருத்தங்க ஆடணும்னு தோணுச்சு. ஏன் கேட்குறீங்க போங்க, ஒரு நாள் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போய் எல்லாரும் இந்த பேட் தான் கேட்குறாங்க. அப்புறம் நம்ம இன்னொரு ரப்பர் என்ன இருக்குன்னா, நான் வந்து அது வந்து இப்போ என்ன ரப்பர்னா வந்து ஆன்டி ஸ்பின்னு ஒரு ரப்பர் இருக்குது. அது என்னடா அது ஆன்டி ஸ்பின்னு என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஸ்பின்னை வந்து அதை அப்படியே குறைச்சி அதை அந்த பாலே திருப்பி ஸ்பின் ஆகி கொடுக்கும். புரியுதா உங்களுக்கு? இது வந்து பாலை வந்து ஸ்பின் வந்து குறைச்சி கொடுக்கும். ஆன்டி ஸ்பின்னா அந்த பால் திருப்பி வந்து ஸ்பின் ஆகி அவங்களுக்கே கொடுக்கும். இந்த பால் வந்து அதுக்கு இது வந்து ஸ்பின் ஆகாதுன்னு சொல்ல முடியாது. இது திருப்பி ஸ்பின் ஆகி அவங்களுக்கு கொடுக்குறனால தான் கஷ்டமாக இருக்குது. அது வந்து என்கிட்ட இல்லை காமிக்கிறதுக்கு. அது வேணால் வந்து நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து அந்த பேட்டை வந்து உங்களுக்காகவே வந்து ஒரு 5000 செலவு பண்ணி அந்த பேட்டையே வாங்கிட்டு உங்களுக்கு அந்த ரப்பர் காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து இது என்னடா இது அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து இதில் ஷார்ட் பிம்ஸ் இருக்குது, இது உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா லாங் பிம்ஸ். இது என்னடா ஷார்ட் பிம்ஸ் லாங் பிம்ஸு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் என்ன டைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இது எதுக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், பால் எடுத்து எக்ஸாம்பிளே பார்த்தலாம். இதோட சவுண்டு ஃபஸ்ட்டு பார்த்துங்க. பார்த்தீங்களா சவுண்டு பார்த்தீங்களா? இது எதுக்குன்னா வந்து இதில் வந்து இந்த ஷார்ட்லாம் வந்து ஆடுறது கஷ்டம், இது மட்டும்தான் ஆடணும். ஏன்னா வந்து இது வந்து இந்த பிம்பிளோட வந்து அதிக ஸ்பின்னை நம்மளுக்கு வந்து ஆப்போசிட் அந்த கட்டு வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பால் வந்து ஸ்பின் ஆகி வருது, செமையாக இப்படி உருட்டிட்டு வருது. இந்த பாலை வந்து நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா இந்த ஷார்ட் பிம்ஸ் வந்து அப்படியே அந்த பாலே அப்படியே வந்து எப்படி சொல்கிறது, அது ஒரு டெட் பாலாக ஆக்கி கொடுத்துரும். டெட் பாலாக அப்படியே வந்து உங்களுக்கு அந்த ஸ்பின் ஆப்போசிட்டாக ஆக்கி கொடுக்கும். இது வந்து கட் பண்ணும், இது வந்து உங்களுக்கு அந்த ஸ்பின்னை வந்து ஆப்போசிட்டாக ஆக்கி தரும். இது வந்து அப்படியே கட் பண்ணி கொடுத்துரும். அந்த பாலை என்ன ஸ்பின்னாக இருந்தாலும் அப்படியே வந்து இதில் உருண்டு பாருங்க ஸ்பின்னால இது பாருங்க, தெரியுதா டிஃப்ரென்ஸ்? இப்போ இதே வந்து இந்த ரப்பர் பாருங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஸ் காமிக்கணும் தான் வந்து போயிடும். இப்போ பாருங்க எப்படி பட்டோன்னு டக்குன்னு போயிடுது.
பார்த்தீங்களா? அப்புறம் வந்து இந்த கவர், இந்த சைட் கவர் வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த டேபிள் டென்னிஸோட வுட்டு வந்து கிராக் ஆகாமல் இருக்கிறதுக்கு. எப்பயுமே வந்து ரப்பர் ஒட்டுறது பாருங்கள், இப்படி தான் ஒட்டணும். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து ஒரு இப்படி கொடுத்துருப்பான், ஒரு வுட்டு கொடுத்துருப்பான் ஒருத்தன். வுட்டு வந்து இப்படி கிளியர் வுட்டு உங்களுக்கு காமிச்சிட்றேன் இருங்க. உங்களுக்கு அது கூட உங்களுக்கு நான் டெமோ காமிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். ஒரு நிமிஷம் காமிச்சிட்றேன். பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த வெறும் வுட் பேட்டுன்னு சொன்னேன். இதை ஏற்கனவே வந்து இதில் கொஞ்சம் ரப்பர் இருக்குது. இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பேட்டோட சைஸோட திக்னஸ் அதிகப்படுத்திருக்கீங்க பாருங்கள். இதில் கூட இருக்கும், இது உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு லேயர் இருக்கும், ஒரு சில பேட்டுக்கு மட்டும் இருக்கும். இது எதுக்குன்னா வந்து அந்த திக்னஸ் வந்து அதிகப்படுத்திருக்கு பேட்டோடது. நெக்ஸ்ட் வந்து இதை உரிச்சே பார்த்துடலாம். உங்களுக்காக இந்த பேட் வந்து யூஸ் இல்லை, அதனால் வந்து இதை உரிச்சிட்றேன். இந்த பேட்டை பாருங்கள், உங்களுக்கு உரிச்சு கூட காமிச்சிட்றேன். இங்கே பாருங்கள், உரிச்சா வந்து இதில் என்ன இருக்குன்னா பாருங்கள், வெறும் வுட்டு. இங்கே பாருங்கள், வுட் இருக்கா? இதே மாதிரி தான் ஃபுல் பேட்டும் இருக்கும், ரெண்டு சைடும். இதில் தான் வந்து நம்ம வந்து ஒட்டுவோம். வெளியில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக கொஞ்சம் இருக்குது, ஏன்னா இப்போது மணி வந்து 7 மணி. அது ஒன்றும் கண்டுக்காய்ங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து இது என்னடா இந்த கவரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரப்பர் வந்து சப்போஸ் சேஃபாக இருக்கணும் தான் இதுக்குள்ளே நீங்கள் போட்டு வந்து ஊருக்கோ எதுக்கோ எடுத்துகிட்டு போயிடலாம். இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு வந்து எனக்கு வந்து உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கணும், அதுக்கெலாம் மட்டும்தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். வேறெல்லாம் பிகினர் பேட், வேறு என்ன அந்த ஸ்டீல் பேட் ஒன்று இருக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ரப்பர், அது மாதிரிலாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் வேணும் தான் நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பை கைஸ், see you in the next video.